படத்தோட ஓப்பனிங்ல ஹீரோயின் திவ்யாவும் அவளோட டீம்மேட்ஸும் அவங்களோட டீம் லீடர் விக்கி இந்த கம்பெனி விட்டு போறதால அவனை சென்ட் ஆஃப் பண்றதுக்காக சென்ட் ஆஃப் பார்ட்டிக்கு ஒன்னு கூடி இருக்காங்க. ஒன்னு கூடினவங்க பார்ட்டி பண்ணி மஜா பண்ணாம ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அது முதல் திவ்யா கிட்ட இருந்து ஆரம்பிக்க அவகிட்ட அவ காதல தடவை மீட் பண்ணதை பத்தி சொல்லி கேக்குறாங்க. இவ ஹீரோ அருணை தடவை காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல தான் தூரத்துல இருந்து பாத்திருக்கா. அவன் அந்த கல்ச்சரல்ஸ்ல விஜய் சேதுபதியோட வாய்ஸை மிமிக்ரி பண்றான். அதுக்கு அந்த மொத்த காலேஜும் பயங்கர ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. அந்த மொமெண்ட்ல இருந்து திவ்யாவுக்கு அருண் மேல ஒரு கிரஷ் வர ஆரம்பிச்சிடுது. கூடவே அருணும் அப்பதான் தடவை திவ்யாவை தூரத்துல இருந்து பாக்குறான். அப்பவே அவனுக்கும் அவளை பார்த்தோன்னா லவ் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசி பழக ஆரம்பிச்சு பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படின்னு திவ்யா அந்த காதல் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க கரெக்டா அருண் கிட்ட இருந்து கால் வருது. எங்கடி இருக்கன்னு அருண் கேக்குறான். இவன் இங்க இருக்கிறத சொல்லாம அவ ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷன்ல இருக்கிறதா சொல்றா. சரி லைவ் லொகேஷன் அனுப்பிவிடு, நான் அவனை பார்க்க வரேன்னு சொல்றான். ஆனா இவன் நான் இப்ப இங்க இருந்து கிளம்பிடுவேன்ட்டு சமாளிக்கிறா. அருணுக்கு இந்த விக்கியை சுத்தமா பிடிக்காது. அதனால ஆபீஸ் நேரத்தை தவிர மத்த நேரத்துல இவன் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கான். இருந்தாலும் கூட வேலை பார்க்கறவங்கிறதால திவ்யாவால அவாய்டும் பண்ண முடியல. அதை இப்ப அருண் கிட்ட சொல்லவும் முடியல. கேங்ல யாரோ எல்லாரும் இங்க இருக்கிறத ஸ்டோரி போட்டு இருந்திருக்காங்க. அதை வச்சுதான் வேணும்னே அவளுக்கு கால் பண்ணிருக்கான். இவளும் நான் நேர்ல வந்து பேசுறேன்னு சொல்றா. ஆனா அவன் நீ யாரை கேட்டடி அங்க போனேன்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் அவன் கேட்கற மாதிரி தெரியல. அதனால கடுப்புல இவ போனை கட் பண்ண பேசிட்டு இருக்கப்ப போனையா கட் பண்றேன்னு உடனே வண்டி எடுத்துக்கிட்டு அவளை பார்க்க கிளம்பிடுறான். ஆனா அவன் நேரம் வர வழியிலேயே வண்டி பஞ்சர் ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் ஃப்ரெண்டு விஸ்வாவை உடனே வர வச்சு அவனை அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து அவளை பார்க்க கிளம்புறான். அவன் கிட்ட அருண் இந்த மேட்டரை சொல்ல சரி அவன் ஏதாவது சமாதானப்படுத்துறதுக்கு ஐடியா கொடுப்பான்னு பார்த்தா வா நம்ம 2 ரவுண்டு போட்டுக்கிட்டே பேசுவோம், அதுக்கப்புறம் இதை பத்தி பார்ப்போம்னு அழைச்சிட்டு போறான். அங்க நல்லா சரக்கு ஏத்திட்டு திவ்யா வீட்டுக்கு வந்தவன் எவ்வளவு நாள் இது மாதிரி ஏமாத்திட்டு இருந்திருக்கேன்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். அப்படி எங்கேயாவது போறதுன்னா என்கிட்ட கேட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே அவன் திட்ட. இவன் நான் எதுக்குடா உன்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு கடுப்பாயிடுறான். உன் டீம்மேட் அவன் சரியில்லை திவ்யா, அவன் பார்க்க கொஞ்சம் தப்பானவன் மாதிரி இருக்கான்னு சொல்றான். ஆனா அவன் உன் லெக்சர்லாம் போதும்டா தலை வலிக்குதுன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுல சம வெறியானவன் அங்க இருக்க கார் கண்ணாடி அடிக்க அது அவன் கையில குத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சு மயக்கமே போட்டு விழுந்துடுறான். கடைசியில திவ்யாவே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வர நிலைமை ஆயிடுது. நிறைய ரத்தம் போய் போதை தெளிஞ்சதுல அவன் பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறான். ஆனா இவன் குடிச்சிட்டு இப்படி பண்ணதை அவளால ஏத்துக்கவே முடியல. இருந்தாலும் அப்படியே கெஞ்சி கூத்தாடி அப்போதைக்கு அவளை சமாதானப்படுத்திடுறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கட்ட போட்டு வீட்டுக்கு வரான். இங்கே அவன் அப்பா டேய் பிசினஸ் பண்றேன்னு 15 லட்சம் வாங்கி காலி பண்ணிட்டு குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கியான்னு சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாரு. அதுல 2 பேருக்கும் பயங்கர வாக்குவாதமாகி அப்பா பையன் அடிச்சிடுறாரு. இதை இப்படியே விட்டா கை கலப்பாயிடும்னு நினைச்ச அம்மா ஐயோ அம்மான்னு ஒப்பாரி வைக்க அருண் கிளம்பி உள்ள வந்துடுறான். இவன் வேலைக்கு எதுவும் போகாம கஃபே பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சுத்திட்டு இருக்கான். அவர் அப்பாவும் வெளில ஒரு அஃபேர் வச்சுக்கிட்டு இன்னொரு குடும்பத்தையும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலேயே இவங்க 2 பேருக்குள்ளேயும் சுத்தமா ஆகாது. இவனுக்கு ஏரியால தீபன் ஒரு பெரிய கை தோஸ்து இருக்கான். இவனுக்கு இவனோட ஒரு ஃபேமிலி கேஸ்ல செட்டில்மெண்ட் பணம் வர வேண்டியது இருக்கு. அதான் இவன் கிட்ட அருண் கஃபே பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சுத்திட்டு இருக்கான். தீபன் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கேட்கறான். அவன் சாயங்காலம் பேசலாம்னு சொல்லிடுறான். ஆனா அருணுக்கு சாயங்காலம் திவ்யா கூட வெளில போற பிளான் இருக்கிறதால அவன் எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். கிளம்பினவன் வீட்டுக்கு வந்து திவ்யாவுக்கு பிடிச்ச கேக்கை செஞ்சுட்டு வந்து கொடுத்து அவகிட்ட அவன் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கறான். அவளும் அந்த கேக்கை சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க கிட்ட சமாதானம் ஆகிடுறான். இருந்தாலும் நீ இனிமே இப்படி வைலண்டா பிஹேவ் பண்ணனா நான் உன்னை பிரேக்கப் பண்ணிடுவேன்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் எல்லாரும் ஆபீஸ்க்கு வர அங்க அவங்க டீம்ல இருந்த விக்கியோட ரோலுக்கு புதுசா ஒருத்தன் ஜாயின் பண்ணிருக்கான். அவனை பார்த்த ரம்யா பயங்கர குஷியாகிறா. அப்படி யாரு அது உனக்கு தெரிஞ்சவனான்னு கேட்டா இவன் தான்ப்பா மதன், யூடியூப் பிளாகர்னு சொல்றா. இவங்க எல்லாரும் மதன் அவங்க விக்கி மாதிரி வைபா இல்லாம வேற மாதிரி இருந்தா கஷ்டம்னு பயந்துட்டு இருக்க அவன் கொஞ்சம் ஜாலி டைப்பா தான் இருக்கான். அதனால அவனை அன்னைக்கே பார்ட்டி வைக்க சொல்லி அன்னைக்கு நைட்டே டின்னருக்கு எல்லாரும் வெளில போறாங்க. அடுத்த நாள் திவ்யா அவளோட காலேஜ் ஃப்ரெண்ட் பிரவீன் அவனோட கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பண்ணதுக்காக வைக்கிற பார்ட்டிக்கு திவ்யா அருணையா அழைச்சிக்கிட்டு அங்க கிளம்புறா. அந்த பிரவீன் இவங்களோட காமன் ஃப்ரெண்டு தான். ஆனா அவனுக்கு காலேஜ் டைம்ல திவ்யா மேல பயங்கரமா கிரஷ் இருந்ததால அருணுக்கு அவனை கண்டாலே பிடிக்காது. அந்த கிரஷ் மேட்டர் வேற பார்ட்டிக்கு வந்த ஒரு ஃப்ரெண்டு ஞாபகப்படுத்திட்டு போயிடுறான். அதோட அருண் அங்க பிரவீனை பார்த்தது அவன் கூட திவ்யா பேசிட்டு இருக்கிறதுன்னு எல்லாத்தையும் பார்த்தோன்னே செம்ம கடுப்பாகி வந்தோடனே குடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்ப இந்த பிரவீன் வேற இவனை கூப்பிட்டு மச்சான் இப்ப என்ன பண்றேன்னு கேட்கறான். இவனும் கஃபே ஆரம்பிக்கிறத பத்தி சொல்றான். ஆமாண்டா இப்பெல்லாம் கஃபே பிசினஸ் தான் செம்ம பிசினஸ். இன்வெஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்லன்னா தயங்காம கேளுடா, என் ஃப்ரெண்ட்ஸுங்க யார்ட்டையாவது சொல்லி விடுறேன். என்னடா யார்கிட்டயாவது சொல்லி விடுவான்னு கேட்கறான். அதுல அருணுக்கு பயங்கரமா மண்டை சூடாக ஆரம்பிச்சிடுது. இல்ல அவன் கஃபே செட் ஆகிற வரையும் அவன் டிசைனிங் ஜாப் ஏதாவது போலாம்னு இருக்கான்னு திவ்யா சொல்றா. அதை கேட்ட பிரவீன் டேய் டிசைனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா என் கம்பெனிலே வந்து ஜாயின் பண்ணிக்கிறான்னு அவன் சொல்ல அதுல அருண் இன்னும் மண்டை சூடாகி கண்ணா பின்னான்னு அவனை கெட்ட வார்த்தையிலே திட்ட ஆரம்பிச்சிடுறான். அதோட அருண் அவனை போட்டு அடிக்க திவ்யா இவன் திரும்ப இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டான், இவன் திருந்தவே மாட்டான்னு அவன் மேல கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறான். அருணும் அவளை சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா அவ ஆள விடுறா சாமின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்படியே அதுல இருந்து கொஞ்ச நாள் 2 பேரும் பேசிக்காமே இருக்காங்க. இதுக்கு இடையில தான் அருண் நம்ம இப்படியே உட்கார்ந்து இருந்தோம்னா சரியா வராதுன்னு ஒரு டிசைனிங் கம்பெனில போய் வேலைக்கு ஜாயின் பண்றான். வேலைக்கு சேர்ந்த விஷயத்த திவ்யா கிட்ட சொல்றான். அவ அன்னைக்கே அருணை மீட் பண்ணி அவங்க கிட்ட திரும்ப பேச ஆரம்பிச்சிடுறான். அப்ப அருண் என் அம்மா நம்ம கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்கடி, எப்பதான் நீ உன் வீட்டுல சொல்ல போறேன்னு கேக்குறான். ஆனா அவ நான் இப்ப கல்யாணத்துக்கு தயாரா இருக்கேன்னு தெரியலடா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அருண் அவங்க அம்மா திவ்யாவை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடுறான். அதை திவ்யா ஐஷு கிட்ட சொல்ல அவ உனக்கு அருண் மேல உண்மையா நம்பிக்கை இருக்கா திவ்யா? அவங்க கிட்ட சொல்லாம நீ ஒரு அவுட்டிங் கூட போக முடிய மாட்டேங்குது, எனக்கு என்னமோ அது சரியா படல, எதுக்கும் நீ நல்லா யோசிச்சு முடிவு பண்ணேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அன்னைக்கு நைட்டு திவ்யா அருண் வீட்டுக்கு வரா. அங்க அவங்க அம்மா இவ பயந்த மாதிரியே கல்யாண டாபிக்கை பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீ எப்பமா உங்க வீட்டுல சொல்ல
சொல்ல போற, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நானும் ரிட்டையர் ஆயிடுவேன், அதனால குழந்தைய நான் பாத்துக்கிறேங்கிற வரையும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கேட்ட திவ்யா என்ன இவங்க இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அருணோட அப்பா நெக்கு போதையில வீட்டுக்கு வராரு. வந்தவரு சும்மா இல்லாம நீ ஏமா அந்த வெட்டி பையன் கூட சுத்திட்டு இருக்கேன்ட்டு அவனை கலாய்ச்சி விட்டுறாரு. அதுல வீட்டுக்குள்ள ஒரே வாக்குவாதம் ஆயிடுது. அப்போ ஒரு ஃப்ளோல அம்மா அவரோட சின்ன வீடை பத்தி வாய விட அவரு அதை கேட்க நீ யாரு, நான் எப்படி என்னமோ இருப்பேன்னு கத்தி விட்டுட்டு போயிடுறாரு. அதை பார்த்த திவ்யாக்கு கல்யாணத்து மேல இருந்த கொஞ்ச நஞ்ச ஆசையும் இப்போ சுத்தமா போயிடுது. அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல ஒரு நாள் மதன் வீட்டுல எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. அப்ப மதனுக்கு ஏற்கனவே பிரேக்கப் ஆயிருக்க விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்ட திவ்யா அவங்க கிட்ட ஏன் உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு கேக்குறா. அது அப்படின்னு மதன் சொல்ல வரப்ப திவ்யாக்கு அருண் கிட்ட இருந்து கால் வந்துடுது. சாயங்காலம் மீட் பண்ணலாமான்னு கேட்க இவன் இன்னைக்கு ஒர்க் முடிய லேட் ஆகும், அதனால கஷ்டம்னு சொல்லிடுறான். அப்ப அருணுக்கு தீபனோட கேஸ் முடிஞ்சு அவனுக்கு வந்த காசுல கார் வாங்கியிருக்க விஷயம் தெரியுது. உடனே கிளம்பி அவன் வீட்டுக்கு வந்து அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்றான். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காசு வேணும்ல, அதான் ஒரு அட்டனன்ஸை போட்டு விட்டு போறான். அதுல இருந்து அவன் நமக்கு காசு வந்துரும், கஃபே ஸ்டார்ட் பண்ணிடுவோங்கிற நினைப்புல ஆபீஸ்ல ஒழுங்காவே வேலை பார்க்காம கடை நினைப்பே சுத்திட்டு இருக்கான். அதனால இங்க வேலைக்கே வராம ஓபி அடிச்சிட்டு இருக்க அவனை வேலையை விட்டே தூக்கிடுறாங்க. அதை உடனே திவ்யா கிட்ட சொல்ல பாக்குறான். ஆனா சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோங்கிற நினைப்புல சொல்லாமலே மறைச்சிடுறான். வேலை தான் போயிடுச்சு, கடையவாத ஆரம்பிச்சு பொழப்ப நடத்துவோம்னு தீபன் கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காசு கேட்க அவன் இப்ப லம்பா ஒரு குடும்ப செலவு வந்துருச்சுடா, ஒரு 6-7 மாசத்துல திரும்ப அமௌண்ட் வந்துரும், கண்டிப்பா பண்ணிடலான்னு சொல்றான். அனோ உங்களை நம்பி தானே வேலையை விட்டேன் அப்படின்னு சொல்றான். அவன் நான் எப்படா உன்ன வேலையை விட சொன்னேன்ட்டு கேட்கறான். இதுல காண்டான அருண் தீபனை கண்ணா பின்னான்னு திட்ட அவன் நீ இதுக்காக தான் என்கிட்ட ஒட்டிக்கிட்டு தெரிஞ்சியா, ஒழுங்கா என்கிட்ட அடி வாங்கி சாகாம இங்கேருந்து ஓடி போயிடு அப்படின்ட்டு துரத்தி விட்டுடுறான். அந்த சோகத்துல மொடா குடி குடிச்சிட்டு திவ்யாவுக்கு கால் பண்ணி இனிமே எவனையும் நம்ப கூடாதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறான். மனசே சரியில்லை, உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்ல அவளோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததால அர்ஜென்ட்டா ஊருக்கு போயிட்டு இருக்கிறதா சொல்றா. ஆனா அவ கேங் கூட தான் வெளியூருக்கு ட்ரிப்பு போயிட்டு இருக்கா. எங்க இவங்கிட்ட சொன்னா பிரச்சனை ஆயிடுமோன்னு தான் அதை சொல்லாமே மறைச்சிடுறா. இவன் இங்க ஒரு பக்கம் வேலை இல்லாம புலம்பிட்டு இருக்க அங்க அவளும் நம்ம போய் சொல்லிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியில ட்ரிப்புக்கு போயிட்டும் வந்துடுறா. அன்னைக்கு மதனோட இன்ஸ்டா ஐடியில 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் ரீச் ஆகுறாங்க. சரி பார்ட்டி எங்க வைக்கலாம்னு யோசிக்கிறப்ப அன்னைக்கு ஒவ்வொரு காரணங்களால திவ்யா வீடு மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கு. திவ்யா வீட்லயே பார்ட்டி வைக்கலாம்னு முடிவு பண்ணவங்க பார்ட்டிக்கு சரக்கு பத்தாதுன்னு அதுக்கும் மேல ஒரு போதை பொருளுக்கு ஒருத்தனை கான்டாக்ட் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, அருணோட ஃப்ரெண்டு விஸ்வா தான். அவன் மதனை ஒரு ஸ்பாட்டுக்கு வர சொல்ல மதனும் போற வழியில அப்படியே வாங்கிட்டு போயிடலான்னு எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அதை வாங்குறதுக்காக அந்த ஸ்பாட்டுக்கு வரான். இதுல என்ன ஹைலைட்னா அருண் வேலை வெட்டி இல்லாம இப்ப இவன் கூட தான் சுத்திட்டு இருக்கான். அதை கார்ல இருந்த திவ்யா பாத்துடுறா. உடனே அவனுக்கு கால் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்க இவன் நான் பிரேக் லெவல்ல தம் அடிக்க வந்திருக்கேன்னு கதை விடுறான். இருந்தாலும் இவ கால் பண்ணதுல அவனுக்கு மனசுல ஏதோ தப்பா பட ஆரம்பிச்சிடுது. ஸ்பாட்டுக்கு வந்த மதன் அவன் ஒரு விளாகருங்கிறதால மூஞ்சி தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மாஸ்க போட்டுக்கிட்டு வந்து பொருளை வாங்க வரான். என்னதான் அவன் மாஸ்க போட்டுக்கிட்டு வந்தாலும் அவனை பார்த்த விஸ்வா அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கேட்க ஆரம்பிச்சிடுறான். ஆனா இவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வேற யாரையாவது பார்த்துருப்பீங்கன்னு சமாளிச்சுட்டு பொருளை வாங்கிட்டு வந்துடுறான். அவன் போனதுக்கு அப்புறமும் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த விஸ்வா இன்ஸ்டால அவனோட அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சிடுறான். அந்த அக்கௌண்ட் அருண் கிட்ட காமிக்க அதுல அவன் கடைசியா போட்ட விளாக்ல திவ்யா இருக்கிறத பார்த்துடுறான். ஊருக்கு போறேன்னு கதை விட்டுட்டு இவன் கூட தான் இருந்திருக்காளான்னு உடனே திவ்யாவுக்கு கால் பண்றான். ஆனா அவ காலை எடுக்க மாட்டான். அதுல வெறியானவன் நேரா கிளம்பி அவ வீட்டுக்கே வந்துடுறான். இவன் என்னடி நடக்குதுங்க, யார் அவனு கேட்க அவ மதன் என்னோட டீம்மேட் தான் சொல்றா. இருந்தாலும் அதை இவன் ஏத்துக்க மாட்டான். இவன் அதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க அவ இனிமே நமக்குள்ள செட் ஆகாதுன்னு சொல்லிடுறா. அதுல பையன் ரொம்ப சூடாகி அவளை ரொம்ப மோசமா திட்டி விட்டுடுறான். அதை கேட்டு வாழ்க்கையவே வெறுத்து போனவ இதோடய எல்லாத்தையும் முடிச்சுக்கணும்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. அதோட எல்லாத்துலயும் இவனை பிளாக் பண்ணிடுறா. இவனும் வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்னு எல்லாத்துலயும் மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணிட்டு அந்த கடுப்புல தினம் குடிச்சுக்கிட்டே கிடக்க ஒரு நாள் காலையில தூங்கி எந்திரிச்சு பாக்குறப்ப அவங்க அம்மா தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு மட்டையாகி கிடக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்க அவனோட அப்பா அவங்கள பார்க்க வர இவன் நீ எங்கேயும் அங்கே வந்த, உன்னாலதான் அம்மா இப்படி கிடக்கு, அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை சாவடிச்சிருவேன்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து விரட்டிடுறான். இவரு அவரோட 2வது வீட்டு செலவுக்காக அருணோட அம்மா அக்கௌண்ட்ல இருந்து மொத்த சேவிங்ஸ் அமௌண்ட்டையும் எடுத்திருக்காரு. அதனாலதான் அவங்க தூக்க மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தற்கொலை பண்ண பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. இந்த நேரத்துல தான் அருண் அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு நாள் காலையில தூங்கி எந்திரிக்கிறப்ப இன்னைக்கு திவ்யாவோட பிறந்த நாள்னு நோட்டிபிகேஷன் வருது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜை அனுப்புறான். நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 6 வருஷத்துல இதுதான் நம்ம சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாத பர்த்டேன்னு சொல்றான். அந்த மெசேஜையும் அவ பார்த்துடுறா. இருந்தாலும் ரொம்ப நேரமா எந்த ரிப்ளையும் வரல. அதனால அந்த மெசேஜையே இவன் டெலீட் பண்ணிடுறான். அதை பார்த்த திவ்யா உடனே அருணுக்கு கால் பண்ணி லவ்வர் மாதிரி இல்லாம ஒரு சாதாரண ஃப்ரெண்டு மாதிரி என்னடா எப்படி இருக்க, சாப்பிட்டியான்னு நல்லா விசாரிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சவ நீ வேணா ஈவினிங் பர்த்டே பார்ட்டிக்கு வாயேன் அப்படின்னு கூப்பிடுறா. அவன் வேணாம் செட் ஆகாதுன்னு சொல்றான். ஆனா இவன் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூப்பிட அவளையும் கூப்பிடுறா. நம்ம எப்படியாவது போய் சமாதானப்படுத்தணும்ட்டு அவனும் வரேன்னு சொல்லிடுறான். ஆனா இவ கூப்பிட்டது பர்த்டே பார்ட்டிக்காக இல்ல, நேர்ல கூப்பிட்டு ஸ்மூத்தா பிரேக்கப் பண்ணிக்கிறதுக்காக. இவனை கூப்பிட்ட விஷயத்த திவ்யா ஐஷு கிட்ட சொல்ல அவனை ஏண்டி கூப்பிட்ட, பர்த்டே எதுமா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுன்னு சொல்றா. இவ இல்லப்பா இது 6 வருஷம் லவ், அதனால ப்ராப்பரா பிரேக்கப் பண்ணுன்னு சொல்றா. ஈவினிங் அவ கூப்பிட்ட மாதிரியே பார்ட்டிக்கு வந்தவன் அவளுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து நார்மலா தான் இருக்கான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கொஞ்சம் தனியா பேசணும் வான்னு சொல்றான். இவ்வளவு நம்ம தானே பேசுறதுக்கு கூப்பிட்டோன்னு போறா. இருந்தாலும் பயத்தோடயே போறா. இதுவரையும் நான் பண்ணதுக்கெல்லாம் மன்னிச்சிரு திவ்யா, நமக்குள்ள சண்டை வரதெல்லாம் புதுசா என்ன, இந்த பிரேக்கப்லாம் வேணாம்னு சொல்ல அவ இதெல்லாம் சரியா வராதுடா, நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சது விட்டுருன்னு சொல்றா. அதுல கடுப்பாயி அவளை திட்டி பிரச்சனையை பெருசாக்குற
பாக்குறானே தவிர இந்த பிரச்சனை முடிய மாட்டேங்குது. அதனால அவன் நீ இப்படி பண்ணனா நான் இங்க இருந்து கீழே குதிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு திவ்யா நீ என்ன லூசாடான்னு திட்டிட்டு இருக்க. அங்க வந்து ஐஷு கேக் வெட்டுறதுக்காக கீழே கூப்பிடுறா. அவளும் கீழே வந்து கேக் கட்டிங் பண்றா. அப்ப அருணுக்கு இதுக்கு முன்னாடி பர்த்டே எல்லாம் எப்படிலாம் செலிப்ரேஷன் பண்ணோம்னு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடுது. பார்ட்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் திவ்யா கிட்ட வந்து ஏய் சீக்கிரம் பேக் பண்ணு, நம்ம எல்லாம் இப்ப ட்ரிப் போறோம் சர்ப்ரைஸ்னு சொல்றாங்க. அவ என்னடானா எனக்கு மூடு சரியில்லை, இன்னொரு நாள் போலாம்னு சொல்றா. ஐயோ ட்ரிப்புக்கு எல்லாமே புக் பண்ணியாச்சு, பர்மிஷன் எல்லாம் வாங்கியாச்சு, கண்டிப்பா போயே ஆகும்னு சொல்ல அவ அருண் அங்க இருக்கனால என்ன சொல்றேன்னு தெரியாம அவனை பார்த்து முழிச்சுக்கிட்டு இருந்தவ நீயும் வரியான்னு கேக்குறா. முதல்ல அவன் வேணாம் சரியா வராதுன்னு தான் சொல்றான். அப்ப மதன் திவ்யா கிட்ட ஒழுங்கா இந்த தடவை எல்லாத்தையும் மறக்காம எடுத்துக்க, போன தடவை மாதிரி என்கிட்ட சோப்பு வேணும் சீப்பு வேணும்னு சொல்லி என்ன அலைய விட்டுறாதுன்னு சொல்ல அதை பார்த்து கடுப்பான நம்மாளு தோ உடனே போய் பேக் பண்ணிட்டு வரேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னவன் உடனே வீட்டுக்கு போய் பேக் பண்ணிட்டு வந்து இவங்க கூட ஜாயின் ஆயிடுறான். அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து ட்ரிப்புக்கு கிளம்ப திவ்யா கூட எப்படியாவது ஸ்டே பண்ணி அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறான். அதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணி பாக்குறான். ஆனா அவனும் மதனும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஆயிடுது. மதனுக்கு ஓசிடிங்கிறதால அவன் இருக்கிற இடம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். ரூம்ல கண்ணா பின்னா அவுத்து போட்டிருக்க செப்பலை கூட ஒன்னா சேர்த்து வச்சுட்டு எனக்கு இது மாதிரி இருந்தா பிடிக்காது ப்ரோ, இடத்தையும் பொருளையும் கொஞ்சம் டீசென்ட்டா வச்சுக்கோங்கன்னு சொல்றான். ஓ இதான் அவன் பிரச்சனையானு புரிஞ்சுக்கிட்ட அருண் அவன் பேக்ல இருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மெத்தையிலேயே போட்டுட்டு ரூமுக்குள்ளேயே உட்காந்து தம் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்த மதனு கடுப்பாகி சரி ப்ரோ நீங்க இங்க ஃப்ரீயா இருங்க, நான் போய் திவ்யா ரூம்ல இருக்கேன்ட்டு சும்மா விளையாட்டு கிளம்புறான். அதுல அருண் ஐயோ நீங்க உள்ள இருங்க நான் வெளில போறேன்ட்டு அவன் தம் அடிக்க வெளில போயிடுறான். அன்னைக்கு எல்லாரும் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் எல்லாரும் பீச்சுக்கு வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்க அருண் மட்டும் அந்த கேங்ல சேராம தனியா ஓரமா வந்து உட்கார்ந்துருக்கான். அப்ப மதன் அங்க வந்து தண்ணியில ஆடிட்டு இருக்க எல்லாரோடையும் சேர்ந்து விளாக் எடுக்க அதை பார்த்து அருணுக்கு பயங்கர வெறி ஆயிடுது. யோ உனக்கு அறிவு இருக்கா, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அதை டெலீட் பண்ண சொல்லி திட்டுறான். ஆனா மதன் அதெல்லாம் டெலீட் பண்ண முடியாதுன்னு சொல்ல அருண் அவன் கூட வாக்குவாதம் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். அதை கவனிச்ச திவ்யா ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்க அருண் அவனை வீடியோ எடுத்து டெலீட் பண்ண சொன்னா அவன் முடியாதுன்னு சொன்னதை சொல்றான். ஆனா திவ்யா அது ஏன் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறா. இல்ல திவ்யா நீ ரொம்ப மாறிட்ட, இவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை மாத்திட்டாங்கன்னு அருண் சொல்ல இல்ல அருண் இப்பதான் நான் நானா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு கேங் எல்லாரும் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிட்டு இருக்க அருணும் சுகையிலும் ஒரு பக்கம் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அருண் சுகைல் கிட்ட ப்ரோ நீங்க உங்க ஆளுக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறீங்களே அது ஓகேயான்னு கேட்க அவன் நான் என்னடா அவளுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறது, அவளோட ஃப்ரீடம் அவளுது என்னோட ஃப்ரீடம் என்னதுன்னு சொல்றான். இல்ல ப்ரோ இவன் என்கிட்ட மதன் ஒருத்தன் இருக்கிறதே சொல்லாம மறைச்சிட்டா, அதை பத்தி கேட்டா பிரேக்கப்னு சொல்றா. அது இல்லடா விக்கி இருந்தப்ப நீ பண்ண டார்ச்சர்னால தான்டா ரொம்ப வெறுத்து போய் உன்கிட்ட சொல்லாம இருந்திருப்பா அப்படின்னு சொல்றப்பதான் அருணுக்கு நம்ம எவ்வளவு கேவலமா பண்ணிருக்கோங்கிறது புரிய வருது. இருந்தாலும் நான் அவளை பொண்டாட்டியா தான் ப்ரோ பார்த்திருக்கேன், ஆனா அவ இப்ப பிரேக்கப்னு சொல்றான்னு புலம்பிட்டு இருந்தவன் அவங்களோட பழைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். அடுத்த நாள் எல்லாரும் வெளிலெல்லாம் சுத்திட்டு திரும்ப அன்னைக்கு நைட்டு கேம்ப் போட்டவங்க ஜாலியா பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்காங்க. அதுல திவ்யா மதன் கூட ஆடுறத பார்த்தவன் நல்ல சரக்கு போட்டு போதை ஏத்திக்கிட்டு வந்து அங்க பாட்டை போட்டு குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிடறான். சரி நீ இவங்களும் அவங்க கூட சேர்ந்து ஆடிட்டு கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆகி அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப அருண் அவங்க எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்றான். என்னடான்னு பார்த்தா திவ்யாக்கு கேக் கட்டிங் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான். என்னடா அவன் எவ்வளவு சொன்னாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தவ அவன் போதையில இருக்கிறதால எதுவும் பிரச்சனை வேணாம்னு அவளும் கேக்க கட் பண்றான். அப்ப அருண் எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டு இந்த சண்டையை முடிச்சுக்கலாம்னு கேக்குறான். டேய் உனக்கு எவ்வளவு சொன்னாலும் அறிவே இல்லையாடா, என்னால 6 வருஷ லவ்வுக்காக உன் கூட சேர்ந்து 60 வருஷம் கஷ்டப்பட முடியாது, உன் மேல இருக்க கொஞ்சோண்டு கரிசனத்தையும் கெடுத்துக்காதன்னு சொல்ல அவன் எனக்கு யாரும் கரிசனம் காட்ட தேவையில்ல, நான் போறேன், நான் செத்தா கூட யாரும் வந்துடாதீங்கன்னு அங்க இருந்து போயிடுறான். பார்த்தா அவன் உண்மையிலேயே கடலுக்குள்ள இறங்க மதனும் சுகையிலும் அவனை காப்பாத்தி ரூம்ல கொண்டு வந்து போடுறாங்க. அந்த போதையிலையும் மதனையும் சுகையிலையும் வெளில போக சொல்லிட்டு திவ்யா கூட தனியா பேசணும்னு சொல்றான். ஆனா ஓவர் சரக்கால கொஞ்ச நேரத்திலே போய் கக்க ஆரம்பிச்சிடுறான். அப்ப அவங்க அம்மா கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. அதை பார்த்த திவ்யா அந்த காலை அட்டன் பண்றா. ஓ அவன் உன் கூட தான் இருக்கானாமா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லமா, போன் பண்ணா எடுக்கவே மாட்டான், கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பொறுப்பு தாமா நீ தான் பாத்துக்கணும்னு சொல்ல இவ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி மன்னிச்சுக்கோங்கம்மா இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து இல்ல பிரிஞ்சிட்டோம், நானும் எல்லாம் மாறிடும் எவ்வளவோ ட்ரை பண்ணமா ஆனா என்னால முடியலன்னு சொல்லி கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் மைண்ட் சரியில்லாததால கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் மதனும் வாக்கிங் போக அவங்க கிட்ட ட்ரிப் இப்படி மோசமானதுக்கும் அதோட இந்த பிரச்சனைக்குள்ள அவனை இழுத்ததுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறா. அப்பதான் மதன் அவனோட பிரேக்கப் கதையை சொல்றான். இவனோட யூடியூப் சேனல் வளர ஆரம்பிச்ச காலகட்டத்துல இவன் ஆளு ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கா. அதுல இருந்து அவளை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு பொசசிவா இருக்க ஆரம்பிச்சிருக்கான். அதனால அவ இவன் கிட்ட நிறைய பொய் சொல்ற மாதிரி ஆகிருக்கு. நம்ம லவ் பண்றவங்க ஹர்ட் ஆக கூடாதுன்னு பொய் சொல்றோம், ஆனா அந்த பொய் தான் அவங்களை இன்னும் ஹர்ட் பண்ணுதுன்னு இவன் சொல்ல அப்பதான் திவ்யாக்கும் நம்ம ஏதாவது தப்பான முடிவு எடுக்கிறோமோன்ட்டு குழப்பம் வர ஆரம்பிக்குது. அடுத்த நாள் எல்லாரும் ட்ரெக்கிங் கிளம்பிட்டு இருக்க அப்பதான் அருண் போதை தெளிஞ்சு தூங்கி எந்திரிச்சு வரான். சுகையில அவன் கிட்ட ட்ரெக்கிங் வரியான்னு கேட்க அவனும் வரேன்னு சொல்றான். அதனால அவனையும் அழைச்சிக்கிட்டு கிளம்புறாங்க. ஆனா அருண் அப்பையும் ஒழுங்கா இல்லாம திரும்பவும் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறான். மறுபடியும் திவ்யா கிட்ட வந்து பிரேக்கப்லாம் வேணாம்னு பேச ஆரம்பிச்சிடுறான். இவளும் திரும்ப அதெல்லாம் சரிப்பட்டு வராது வேணாம்னு சொல்றா. ஆனா அருண் நீ உண்மையை சொல்லு, மதனால தானே என்ன நீ பிரேக்கப் பண்றேன்னு கேட்க அதுல சோகமா இருந்த திவ்யா செம்ம காண்டாயிடுறா. அடே ஒரு பையன் கூட க்ளோஸா இருந்தா அது லவ்வா தான் இருக்கணுமா, ஏன்டா இப்படி இருக்க, உன்னை பார்த்தா ஃபீலிங்ஸே எதுவும் வரமாட்டேதுன்னு சொல்லிடுறா. அதுல அவன் கடுப்பாகி அங்க இருந்து கிளம்ப உடனே சாக போறேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ணாம கிளம்புன்னு சொல்லி அனுப்பிடுறா. ஆனா அவனை அதுல இருந்து அந்த ஸ்பாட்லயே அழகானோ போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டான். அதனால என்னாச்சோ ஏதாச்சோன்னு மனசு கேட்காம பீச் முழுக்க தேட அவன் அங்க ஓரமா பாறையில உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். திவ்யா அவங்கிட்ட வரா. திரும்ப இவன் ப்ளீஸ் எனக்கு
எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு திவ்யா, நான் இனிமே நீ சொல்ற மாதிரி இருக்கேன், ஆனா நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு தேம்பி தேம்பி எழ ஆரம்பிச்சிடுறான். கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் தானே கேட்கறேன், அதை கூட உன்னால கொடுக்க முடியாதான்னு கேட்க அவ நீ உங்க அம்மா கிட்ட உங்க அப்பாவுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க சொல்லுவியான்னு கேட்டுடுறா. அதுக்கு அவனுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. திரும்ப நான் சாக போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் ட்ரிப்லாம் முடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் கார்ல போறப்ப அருண் அவங்க அம்மா பண்ண வாய்ஸ் மெசேஜையே கேட்கறான். டேய் திவ்யா என்கிட்ட பேசினாடா, நீ எதுவும் கவலைப்படாத, நீ வா நேர்ல பேசிக்கலாம், முக்கியமா நீ வந்தோன்னு முத வேலையா போய் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வரணும்னு சொல்றாங்க. வழியில கார் ஓட்டிட்டு இருந்த மதனுக்கு தூக்கம் வருது. அதனால டீ குடிக்கிறதுக்காக ஒரு டீ கடையில வண்டியை நிறுத்துறான். அப்ப கார்ல அருண் மட்டும் தான் முழிச்சிட்டு இருக்கானா. அவன் கிட்ட நான் டீ குடிக்க போறேன் ப்ரோ, நீங்களும் வரீங்களான்னு கேட்க அருணும் அவனுக்கு கம்பெனி கொடுக்குறான். அப்ப அருண் மதன் கிட்ட அவன் எந்த ஊரு என்னன்னு பேச ஆரம்பிக்க மதனும் அவன் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சு ட்ரிப்ல அருண் எடுத்த போட்டோவை அவன்கிட்ட காட்டுறான். அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் அவங்கள பத்தி பேசி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு அதுல மதன் அருண் ஆரம்பிக்க போற கடைக்கு இன்டீரியர் டிசைன்லாம் ஏதாவது பண்றதுனா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான்ட்டு அவன் ஃப்ரெண்டை ரெக்கமெண்ட் பண்ணி விடுறான். அதுக்கப்புறம் லாங் டிரைவ் பண்ணி ஒரு வழியா திரும்ப ஊருக்கு வந்து சேர்றாங்க. அப்ப அருண் ட்ரிப்ல அவன் பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்க மதன் பரவாயில்ல ப்ரோ, அதெல்லாம் அப்படியே விடுங்கன்னு சொல்லிடுறான். மறக்காம என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுங்க, கடை ஆரம்பிக்கிறப்ப கண்டிப்பா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறான். அப்படியே அருண் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப திவ்யா கிட்ட எதுவுமே சொல்லாம கிளம்புறான். இவன் என்ன நம்ம கிட்ட எதுவுமே பேசாம போறான்னு ஓடி வந்து அருண்னு கட்டி பிடிச்சுக்கிறா. இருந்தாலும் அருண் அவகிட்ட எதுவுமே பேசாம பாய்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா திவ்யா அங்கேயே நின்னு தான் பண்ணது சரியா தப்பான்னு புரியாம கதறி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே 2 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஆளு இப்ப மாத்தி மறந்து ரெஃப்ரெஷ் ஆகி புதுசா இருக்கான். அருண் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு காஃபி ஷாப் ஓபன் பண்ணிட்டான். அது இப்ப அடுத்தடுத்த பிரான்ச் ஓபன் பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. அதோட அந்த கடைக்கு அவன் ஃப்ரெண்டு விஸ்வாவையே கல்லாப்பட்டியில உட்கார வச்சிருக்கான். புல்லட்ல கெத்தா வந்து இறங்கி கடைக்குள்ள வந்தவனையே யாரோ இங்க திவ்யா போடுற சென்டே போட்டிருக்காங்கடான்னு சொல்ல திரும்பி பார்த்தா அங்க திவ்யா ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட அங்க சாப்பிட வந்திருக்கா. அருணை பார்த்த திவ்யா அவனை நலம் விசாரிச்சு பேசிட்டு இருக்கப்பதான் அவ வந்திருக்கிறது அருணோட கடைங்கிறதே புரியுது. ஏ சூப்பர்டா, ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் உன்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்றா. உடனே அருணும் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச கேக்க ஆசையா வந்து கொடுக்குறான். இதோட இந்த படம் முடியுது. காதல்ங்கிறது நாம நினைக்கிற மாதிரியே ஆரம்பிச்சு நாம நினைக்கிற மாதிரியே முடியறது இல்ல. காதல் ஒரு போராட்டம், காதல் ஒரு போர், காதல் வளர்ந்து கொண்டே இருக்குங்கிற கோட்ஸோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.